அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதத்தின் ஆதிவார சஷ்டி. இரவு 12 மணிக்குள் எப்படியாவது இந்த எளிமையான சூட்சம வார்த்தையை சொல்லி பாருங்கள். பணம், புகழ், சொந்த வீடு மற்றும் ஆரோக்கியம் பெருகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க முருகப்பெருமானுடைய திருநாமம். இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. திருநாமம்னாலே இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க திருநாமத்தை எப்படி எந்த நேரத்துல உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த திருப்பெயரை உச்சரிக்கணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருப்பெயரை சொல்லலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மாலை ஈவினிங் 5 PM டு நைட் 12 o'clock எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த திருநாமத்தை சொல்லலாம். நீங்க தனித்தனியாக எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த திருநாமத்தை சொன்னாலே அனைத்து விதமான செல்வ வளங்களையும் இகபர சுகங்களையும் தரக்கூடிய திருநாமம். இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்க அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் தரையில அப்படியே கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். மிகவும் வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பவும் முருகப்பெருமான் என் கூடவே இருந்து அனைத்து விதமான சௌபாகியங்களையும் 16 செல்வங்களையும் வாரி வழங்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரிக்கணும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட கந்த சஷ்டிக்கு முன்பாக வரக்கூடிய ஆற்றல் மிக்க சஷ்டி இது. புரட்டாசி மாதத்தில் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி மிக மிக சக்தி வாய்ந்தது. சோ முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் குகேஷாய நமக, ஓம் குகேஷாய நமக, ஓம் குகேஷாய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை ஜபம் செய்யணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா மென்மையா வாய்விட்டும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 20 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜபமுறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். வரும் தீபாவளியை முன்னிட்டு அதிரடியான அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய லக்ஷ்மி குபேர ஜென்ஸ் பர்ஸ் மற்றும் லேடிஸ் பர்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இதுல பண ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய நிறைய அம்சங்களை கொடுத்திருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னா ஒரு மணி பர்ஸ் எப்படி இருக்கணும்னு அதுல டீடைல்டா நம்ம கொடுத்திருப்போம். முதல் விஷயம், மணி பர்ஸ் உடைய கலர் பார்த்தோம்னா பியூர் ஒயிட் கலர்ல இருக்கணும் அல்லது டார்க் ரெட் கலர்ல இருக்கணும். ஒயிட் கலர் பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது கட்டாயமாக அழுக்காகும், அதோடைய கலர் நமக்கு மாறி போயிடும். அதனால தாங்க டார்க் ரெட்ல பிரீமியமா ஒரு பர்ஸ் நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். முதல் விஷயம், லக்ஷ்மி ரெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ் இது. இப்ப நம்ம பார்ப்பது ஆண்களுக்கு உண்டான பர்ஸ், ஜென்ஸ் வேலட்டை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு லேடிஸ் பர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த மணி பர்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா கூட வேற கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலங்க, பியூர் ரெட் கலர்ல தாங்க இருக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பர்ஸுக்கு மேல பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நம்ம பொறிச்சிருக்கோம். அதையும் கூட பார்த்தோம்னா பிராஸ் பிளேட்ல, பித்தளை தட்டுல தாங்க அந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம எழுதி இந்த பர்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள லக்ஷ்மி குபேர காயினை நம்ம வச்சு கொடுக்கிறோம். அதுவும் பித்தளையால் ஆனது. அந்த லக்ஷ்மி குபேர காயின்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஸ்ரீ குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிச்சிருக்கும். இந்த பர்ஸை நீங்க யூஸ் பண்ணும் போதே பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இதே போல ஒரு பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவான கலர்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. நெக்ஸ்ட், இதுல நீங்க பணத்தை தாராளமாக வைக்கலாம். அதாவது நல்ல ஸ்பேஸ் நம்ம கொடுத்திருக்கோம். 500 ரூபாய் நோட்டு, 200 ருபீஸ் நோட்டுன்னு எவ்வளவு பெரிய டினாமினேஷன் இருந்தாலும் கூட அதை தாராளமாக வைக்க முடியும். எப்பவுமே மணி பர்ஸ்க்குள்ள பணத்தை நம்ம நீட்டா அழகா வைக்கணும். கசங்கி மடிச்செல்லாம் நம்ம வைக்க கூடாதுங்க. அடுத்ததாக நம்முடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் வைக்கிறதுக்கு நிறைய அறைகள் கொடுத்திருக்கோம். சோ இந்த பர்ஸோடைய சைஸை பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம பெருசா பண்ணியிருக்கோம். ஏன்னா தாராளமா நம்முடைய ப்ரூஃப், பணத்தை எல்லாம் வைப்பதற்கு இடவசதி இருக்கணும்னு செஞ்சிருக்கோம். பெண்கள் மணி பர்ஸ் பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான தகவல், இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அன்பளிப்பாக கிஃப்டா கொடுக்கும் போது அவங்களுடைய செல்வ நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய பணவரவையும் அது பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு தரமான பொருள்னா இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க கொடுக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்கள் செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்க, இப்ப அடுத்ததாக நம்ம லேடிஸ் பர்ஸை பார்க்கலாம். பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர பர்ஸை பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் பர்ஸ், ஆண்கள் மற்றும் பெண்கள் மணி பர்ஸ் ரெண்டுமே பார்த்தோம்னா PU லெதர்ல நம்ம செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகங்களையும் அழிச்சு செய்யக்கூடிய லெதர் கிடையாதுங்க. இந்த PU லெதர்ன்றது பாலியூரித்தீன் லெதர், பார்ப்பதற்கே நல்ல ரிச்சா இருக்கும். நல்ல பியூர் ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். பெண்களுடைய பர்ஸ்ல பார்த்தோம்னா கூட நிறைய அறைகள் நம்ம வச்சிருக்கோம். இதுல இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது நீங்க பெரிய சைஸ் மொபைல் போன் வச்சிருந்தா கூட அதை கூட இந்த பர்ஸுக்குள்ள சுலபமாக வைக்க முடியும். பெண்கள் நீங்க ஒரு வெளி இடங்களுக்கு போகும்போது இந்த பர்ஸுக்குள்ளேயே போனும் நீங்க வச்சுக்கலாம், பணமும் நீங்க வச்சுக்கலாம், உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ்னு எல்லாமே வச்சு காம்பாக்டா உங்க கையிலேயே நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸா இருந்தா கூட நீங்க பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர பர்ஸ்ல வச்சுட்டு இந்த பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள வச்சுக்கலாம். இந்த லேடிஸ் பர்ஸ்க்குள்ள நடுவில் ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதுல தான் நம்ம லக்ஷ்மி குபேர காயினை வச்சு கொடுக்கிறோம். அதுல நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. குபேரருக்கு சில்லறை ஓசைகள்லாம் மிகவுமே பிடிக்கும். லேடிஸ் பர்ஸ்லயும் பார்த்தோம்னா டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு கட்டு நோட்டு கூட ஃபுல்லா வைக்கலாம். அந்த அளவிற்கு இடம் தாராளமாக இருக்குங்க. இல்லத்தரசிகளாக நீங்க இருந்தாலும் கூட வீட்டுல பணத்தை நீங்க இந்த பர்ஸ்ல போட்டு சேமிச்சுட்டே வாங்க. வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். பணத்தை அது பல மடங்காக ஈர்த்து கொடுக்கும். முக்கியமான விஷயம், இந்த பர்ஸை வாங்கிட்டு ஜஸ்ட் நம்ம அப்படியே வீட்டில் வச்சிடக்கூடாதுங்க. பணம் அடிக்கடி வைக்கணும், எடுக்கணும், டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பர்ஸுக்கு வெளியே ஒட்டி இருக்கக்கூடிய டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்க அடிக்கடி பாருங்க. பணம் வைக்கும் போதும் எடுக்கும் போதும் அதை நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்படி நீங்க செய்யும் போது அது நல்ல பணப்புழக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்கள் பர்சுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு பெருகி கிடைக்குதுங்க. ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த பர்ஸை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னாலே கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இந்த தெய்வீக பொருட்கள் மற்றும் இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை எப்படி வாங்கணும்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய
தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குறிப்பு, இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து அந்த டவுட்டை நீங்க கேளுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.